2023 செப்டம்பர் மாதம் நாட்குறின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் என்னோட டீட்டெயில்ஸை. நான் நர்சிங் முடிச்சிருக்கேன் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணது மூலமாக குவைத்திலேருந்து கன்னியாகுமரி ஏஜென்ட் வந்து குவைத்தில் இருக்காங்க. அவங்க ஃபோன் கான்டாக்ட் மூலயமா ஹாஸ்பிட்டல் வேக்கன்சி இருக்குது வந்து சேர்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க தான் எல்லாமே சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் வேலைன்னு சொல்லிட்டு. ஏஜென்ட்டுக்கு நாங்கள் 2.5 லட்சம் இங்கே பே பண்ணி அங்கே 2024 மே மாதம் தான் அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேலை கொடுக்காம ஹோம் நர்ஸ் வேலைக்கு அனுப்பிட்டாங்க. 4 மாதம் வேலைக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு எங்களுக்கு அக்காமா விசா எதுவுமே அவங்க அடிக்கலை. ரூமு வேலை அந்த மாதிரி மட்டும்தான் இருந்தோம். வீட்டு வேலைக்கு அனுப்பிட்டு திருப்பி ரூமுக்கே வந்துடுவோம். எங்களுக்கு சம்பளம் சொன்னது 300 கேடின்னு சொன்னாங்க. ஆனால் 200 கேடி தான் சம்பளமும் கொடுத்தாங்க. 6 மாதம் வேலை பார்த்தோம், 2 மாதம் சம்பளம் தரலை. ஊருக்கு அனுப்புங்கன்னு சொன்னதுக்கும் ஊருக்கு அனுப்ப மாட்டேன்டாங்க. அடித்து சித்திரவதை பண்ணி நீங்கள் ஊருக்கு போனாலும் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை கொல்லுவேன், அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி கெட்ட வார்த்தைலாம் ரொம்ப பேசுனாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதனால நாங்கள் எம்பசிக்கு போனோம் நவம்பர் மாதம். 2 மாதமாக கோர்ட்டு வாய்தா அந்த மாதிரி தான் அலைஞ்சோம். ஆனால் அவங்க எந்த வித ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் கேஸ் கொடுத்தோம். ஆனால் அவங்க எந்த வித ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே நாங்கள் மனு கொடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணவே கிடையாது. அதுக்கு எங்களுக்கு வந்து எம்பசியில் நாங்கள் அங்கே உள்ள சிஐடி ஆஃபீஸு சூன் ஆஃபீஸ் இப்படி அலைஞ்சு எங்களோட சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டு 10th 12th எல்லாமே அவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க. எங்களோட லக்கேஜ் எல்லாமே அவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க. எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். எங்களை மாதிரி 12 பேர் அங்கே உண்டு. 3 பேத்துக்கு மட்டும்தான் விசா அடித்து சிவில் ஐடி கொடுத்துருக்காங்க. மற்ற யாருக்குமே விசா அடித்து சிவில் ஐடி கொடுக்கல. எங்களை மாதிரி ஆல்ரெடி 2024 ஜனவரி மாதம் கேஸ் கொடுத்து ஒரு பொண்ணு இந்தியா வந்துட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு. அந்த பொண்ணுக்கு இங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் அந்த பொண்ணு வேறு எங்கேயும் வேலைக்கு போக முடியாமல் சிரமப்படுறாங்க. இப்போது நாங்கள் 3 பேரும் எம்பசிக்கு வந்திருக்கோம். எம்பசி வந்துட்டு எம்பசி மூலயமா 2 மாதமாக கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி அலைஞ்சு தான் எங்கள் பாஸ்போர்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க. எங்கள் சர்டிஃபிகேட்டு லக்கேஜு நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டு எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்பசிலேருந்து எவ்வளவோ வாங்கி தர முயற்சி பண்ணாங்க. எந்த இதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நேராக ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே தான் வரோம். எங்களை அடித்து சித்திரவதை பண்ணாங்க, கெட்ட வார்த்தையில ரொம்ப திட்டினாங்க, பசங்களோட சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசுறது. காரில் டிரைவர் கூட போனோன்னா உங்களுக்கு அவருக்கு என்ன அஃபேர் இருக்குது இப்படிலாம் கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. எங்களுக்கு எங்களோட சர்டிஃபிகேட் வேணும், எங்கள் லக்கேஜ் வேணும். நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி இனி யாரும் கஷ்டப்படக்கூடாது. எங்களுக்கு வந்து நீங்கள் இந்தியா போனாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. கொலை பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. அதனால எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும். எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க வர முடியாமல். அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும். எங்களை மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது, இனிமேல் கஷ்டப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சு அது மூலியமா அப்புறமா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் டியூட்டிக்கு போயிருந்தோம். டியூட்டிக்கு போன இடத்துல இருந்து குவைத்திட்ட கேட்டு அவங்க மூலயமா பர்மிஷன் கேட்டு நாங்கள் எம்பசிக்கு வந்தோம். எம்பசி போயிட்டு அங்கேருந்து தான் எங்களுக்கு எல்லாமே இது பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு ரூமுக்கு எதுவும் அலோவ் பண்ணல. அவங்க ரூமுக்கு வரக்கூடாது, வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு அங்கே உள்ள ரூம் பிள்ளைங்க கிட்ட சொல்லி வச்சு கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நாங்கள் திரும்ப ரூமுக்கு போகாமல் அப்புறம் எம்பசியில் ஒரு அண்ணன் தான் எங்களுக்கு ஷாஜகான் அந்த அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்திருக்கவே மாட்டோம். அந்த அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் எங்களுக்கு டிக்கெட் போட்டு அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால தான் நாங்கள் குவைத்திலேருந்து இந்தியா இப்போ வந்திருக்கோம். இல்லைன்னா நாங்கள் இந்த டைம் இங்கே வந்திருக்கவே முடியாது. குவைத்திற்கு இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்து ஏஜெண்டுகள் தவறான வேலையில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஏஜெண்டை ரொம்ப கடுமையான தண்டனைகள் மூலமாக இந்தியாவில் தண்டித்தால் மட்டுமே, இந்தியா மட்டும் இல்லை உலகளவில் எல்லா நாடுகள்லையுமே இந்த ஏஜெண்டுகளை வந்து தண்டித்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடக்காமல் இருக்கும். நம்ம என்ன தான் குவைத்தில் இருந்துக்கிட்டு அல்லது இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்ம அழுத்தம் கொடுத்தாலும் கவர்மெண்ட்டு நினைக்காம எதிலையுமே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. குறிப்பாக தமிழகத்திலேருந்து நம்ம போகிறோம், குவைத்திற்கு போகிறோம் அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போகிறோம் அப்படின்னா தமிழக அயலக நல்வாழ்வு அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் பதிவு செய்யிட்டு நம்ம இந்த வேலைக்கு போகிறோம், வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டு போகிறது சேஃபு. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாத்துலேயுமே கான்ட்ராக்ட் எல்லாத்துலேயுமே சைன் பண்ணிட்டு தான் போகிறோம். அப்படி போகும்பொழுது எல்லாத்தையுமே வந்து நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன வேலைக்கு போகிறோம், எங்கே வேலைக்கு போகிறோம் எல்லாத்தையுமே வந்து கேளுங்க, ஏஜென்ட்டுகிட்ட கேளுங்க.
சம்பளம் வந்து 300 தினார் கொடுக்குறாங்கங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு பெரிய லெவலில் அதை காமிச்சிட்டு வேலை என்ன ஏது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்காம வந்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மாட்ட வேண்டியிருக்கும். கண்டிப்பாக இந்த சகோதரிகளுக்கு தமிழக அரசும் இந்திய கவர்மெண்ட்டும் நீதியை பெற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.